உதயகுமார் வரல, அதுக்கு நியூ வந்துட்டியான்ட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஆமாம், நாங்கள் கொஞ்சம் சுத்தமாக பேசிக்கிறோம். ப்ரொடியூசர் இந்த அளவுக்கு வரும். இப்போ ரோலிங் ரேட்மா போயிட்டு இருக்கு. அப்படியே அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்க நிறையா வேலை. நீங்கள் தான் பேசணும், நாங்கள் எப்பவும் அதிகம் பேசுகிறவங்க தான். ப்ராமிஸ். ஆமாம், சில இங்கிலீஷ் வார்த்தை வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியாது, அது தமிழ் வார்த்தை மாதிரியே நம்மளுக்கு ஒரு புழக்கத்தில் இருக்கிறதுனால ப்ராமிஸுங்கிறது தமிழ் வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ நல்ல டைட்டில் ப்ராமிஸுங்கிறது நல்ல வார்த்தை, நல்ல டைட்டில். முன்னெல்லாம் நாங்களும் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் இந்த சத்தியங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல். அது எதாவது பேசும்போது அவங்களுக்கு பேசுறது பொய்ன்னு தெரிஞ்சால் நீ சொல்ல உண்மையாக சொல்கிறோம், அது ஸ்ட்ராங்காக சொல்லிடுவான். சத்தியம் சொல்லுன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிரும். அந்த வார்த்தைக்கு ஒரு பயம் இருக்கும். சத்தியம் பண்ணி சொல்லும் போது கொஞ்சம் தயக்கம், பயம். ஏன்னா நம்ம பொய்யுங்கும் போது சத்தியம் பண்ணுறது வராது. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு காலத்தில் பயம் இருந்துச்சு சத்தியம்னா. அப்போ சொல்லுவாங்க, அவனுக்கு சத்தியம்னா சக்கரை பொங்கலும்பாங்க. இப்போ பொய்யா சொல்லுவாங்க. இல்லை, எல்லாம் சத்தியம் சொல்லுவாங்க. அம்மாவோட சத்தியம், குழந்தைங்க சத்தியம்பாங்க, பொய் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க இவனுக்கு சத்தியம்னா அவன் சக்கரை பொங்கல்பாங்க. சத்தியங்கிறது ஆமாம். படிக்கிற காலத்தில் உங்களுக்கு அவருக்கு யாருக்கும் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு இருக்குது. சத்தியம் தேட்டர் மட்டும் ஞாபகத்துக்கு வருது. எங்களுக்கு வாழ்க்கை ஞாபகம் வருது, அவருக்கு தேட்டர் ஞாபகம் வருது. படிக்கிறதுல டக்கு புக்கு வைப்பாங்க, புக்கு மேலே அடித்து சொல்லுவாங்க. டக்கு பாய்க்கணும். எங்கள் புக்கில் சத்தியம் பண்ணால் படிப்பு வராமல் போயிருமோ அப்படின்னு பயம் இருக்கும். நம்ம திடீர்னு குழந்தை சத்தியம்பாங்க. புதுசு போய் சொல்லணும் தெரிஞ்சால் கொண்டாடி ஃபஸ்ட்டு வேலை குழந்தை சத்தியம் பண்ண குழந்தை மேலே ஒத்துக்குவான், சொன்னது பொய் தான் ஒத்துக்குவான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சத்தியம். இன்னைக்கு வந்து சத்தியத்துக்கு யாரும் பயப்படலை இன்னைக்கு. அதனால இன்னைக்கு நிறைய வன்முறைகள், கற்பழிப்புகள், எங்கே செய்தி பார்த்தாலும் நாடு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. சில வீடியோலாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் வன்முறைகள் அப்படி இருக்கு. அதுக்கு சத்தியம் வந்து கொஞ்சம் கம்மியாக போச்சு இன்னைக்கு. அதை டைட்டிலாக வச்ச நம்ம இயக்குனர் அருண்குமார் சேரனுக்கு நன்றி சார். கரெக்டாக சொன்னேன்? ஆமாம், சத்தியம். இது வேற சத்தியம் சொல்லிட்டு ரொம்ப இருக்கும். ஆமாம், அவரே கதாநாயகன். ஆமாம், கதைக்கு ஏற்ற நாயகன். வழக்கம் போல் கதாநாயகி வரல. அது வந்து ராஜன் சார் டிபார்ட்மெண்ட்டு, அவர் பேசுவார் அதை பற்றி. கதாநாயகி வரல. நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் சரியாக படம் ஆரம்பிக்கும் போது கதாநாயகிட்ட ஒரு சத்தியம் வாங்கணும். நான் ஆடியோ லஞ்சுக்கு வருவேன், எல்லா ப்ரொமோஷனுக்கு வருவேன், இது இந்த படத்தின் மேல் சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான், ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் படத்தை ஆரம்பிக்கும் போல இருக்கு. இந்த ஆடியோ லஞ்சில் பாடல் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நிறைய ஆடியோ லஞ்ச் வந்திருக்கோம். 3 பாடலுமே நம்மளை ஈர்த்தது. ஏதோ பாட்டு பார்க்கணும் இல்லாமல் டியூனும் சரி, வரிகளும் சரி, கவிஞர் பாலா அவர்கள் முழுக்க ஒரு தமிழ் ஆளுமை இருந்துச்சு. நல்லா பண்ணிக்காரு. நிறைய வரிகள் இளமை பொல்லாதது, நிறைய வரிகளை நல்ல சின்ன வார்த்தைலாம் போட்டிருந்தீங்க சார். நன்றி சார். ஆமாம், அந்த உடைந்து போனேன் நான், அது உண்மையிலேயே கொஞ்சம் பார்க்க நமக்குள்ள ஒரு இறுக்கம் வருது. எப்பவுமே இசைங்கிறது சிலது வந்து நம்ம ரசிக்கிறதுக்கும் நம்ம ஆடுறதுக்கும் ஜாலியாக இருக்கும் பயன்படும். சில இசை தான் நம்ம இதயத்துக்கும் அதுக்கும் ஒரு பாலத்தை அமைக்கும். இந்த 3 பாடலுமே இதயத்துக்கும் இசைக்கும் ஒரு பாலம் அமைச்சிடும். சரவணன் தீபன் அவர்கள் உண்மையிலே மிகச்சிறந்த இசையமைப்பாளர் சார். அது மாதிரி விஷுவல், அந்த 3வது சாங்கு கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், நல்லா ஒளிப்பு செஞ்சிருந்தார். கதை
இருக்குங்கிறது தெரியுது. படம் இப்போ ட்ரெயிலர் பார்க்கும்போது சில கதை இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு படுது. ஏன்னா அங்கங்கே லவர் தலையில் சத்தியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் எங்கே அதிகமாக சத்தியம் பண்ணுறானோ அங்கே உஷாராயிடணும். ரொம்ப ரேராக சரியான இடத்துல சத்தியம் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும். அப்பப்போ நான் சத்தியம் சொல்கிறேன்னா சத்தியம் ஒரு நாளைக்கு 10 சத்தியம் பண்ணுவாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும். இப்போ ஆமாம், இந்த ஹீரோ தெரில எத்தனை சத்தியம் பண்ணான்னு தெரில. ஆனால் அப்பப்போ காயலி தலையில் சத்தியம் பண்ணுறாரு. அப்போயே அதில் கதை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. முந்தான முடிச்சில் இன்ட்ரோல் பேஸ்மெண்ட்டு பாக்கியராஜ் மேலே ஊர்வசி பள்ளி சுமத்துருவாங்க. கடைசி பாரு சொல்லுவார், குழந்தைய போட்டு இதை தாண்டும் பாரு, தாண்டிடுவாங்க. பொய் சத்தியம் தான் தாண்டிடுவாங்க. அங்கேயே கதை ஆரம்பிக்கும். அது மாதிரி இவர் கதனாய் தலையில் கை வச்சுட்டாரு, கதை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அந்த சத்திய சோதனைங்கிறது அப்புறம் வரும். செகண்ட் ஆஃப் சத்திய சோதனை நினைக்கிறேன். ஓகே ஓகே. சிறிய படம் அப்படின்னாலே கண்டென்ட் தான். சிறிய படங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, பெரிய ஹீரோ இருக்க மாட்டாங்க, பெரிய கேமராமேன் இருக்க மாட்டாங்க, பெரிய பட்ஜெட்லாம் இருக்காது. சிறிய கதையில் கண்டென்ட் இருக்கும், நல்ல கதை இருக்கும். நல்ல கதை, வித்தியாசமான கதை இருந்தால் தான் அது சிறந்த படம். கமர்ஷியல் படம் வேறு, சிறந்த படம் வேறு, நல்ல கருத்துள்ள சமூகத்துக்கு தேவையான படங்கள் வேறு. வாழ்க்கைக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள், சமூகத்துக்கு தேவையான கதைங்கிறது சில படங்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராமிஸ் திரைப்படம் வந்து வாழ்க்கைக்கு தேவையான கதைன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? நாங்கள் சும்மா முழுசும் ட்ரெயினில் பார்த்துட்டு நாங்களே கொஞ்சம் முடிவு பண்ணிக்குவோம். அதே மாரி மேக்ஸிமம் அது கரெக்டாக தான் இருக்கும். அதில் இப்போ சமீபத்தில் ஒரு 10 சின்ன படம்லாம் 2 படம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. சில சின்ன சின்ன படங்கள் வந்துட்டு அப்புறம் சின்ன படங்கள் பார்க்குற அந்த மோகத்தையும் வேகத்தையும் குறைச்சிருது. ஆடியன்ஸ் பயப்படுறாங்க. சிலர் வந்து ஆசை படம் பண்ணிடுறாங்க. ஏதோ படம் பண்ணணும், நம்மளுக்கு பிடிச்சிரு, நம்மளுக்கு ஹீரோ, அது பண்ணி ஒரு அனுபவம் இல்லை, அது தொழில் தெரியல, அனுபவம் இல்லை, இதில் பண்ணி பண்ணுறதுனால சின்ன சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து பயப்படுறாங்க. இந்த படம் ப்ராமிஸ் வந்து அந்த நம்பிக்கை கொடுக்குது. சிறிய படம் இருந்தாலும் இது நல்ல ஒரு படமாக இருக்கிற நம்பிக்கை கொடுக்குது. நல்ல கண்டென்ட்டு சின்ன லைனில் சொன்னார், அதை நம்ம கதையை ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஏன்டா அப்புறம் பேச கொடுத்துன்னு ஒரு டயர்ட் ஃபீல் பண்ணிடுவார். அந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, தேவையான கண்டென்ட் தான். ஆமாம், மனைவிமார்கள் ஈஸியாக புருஷனை நம்பிடுவாங்க, அது காரணம் நம்பிடுவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வர வினைகள்லாம் அப்புறம் வேறு விஷயம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். நேவிலேருந்து வந்திருக்காரு ப்ரொடியூசரு. லென்த் அடிச்சார்ல, படப்பட அடிச்சாருவாங்க. ஆமாம், மிஷின் கன் மாதிரி. வாழ்த்துக்கள் சார். ரஜினி சார் வாழ்த்துக்கள். இப்போ பாருங்கள், இப்போது சின்ன படங்கள் வருது. இன்னைக்கு வந்து ரீரிலீஸுக்கு உள்ள அந்த ஒரு வரவேற்பு இன்னைக்கு ஸ்டேட் ரிலீஸ்லுக்கு படங்களுக்கு இல்லை. மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கும். படையப்பா வந்துச்சு, பெரிய ஹிட்டு. அது கூட சின்ன இப்போ இந்த படங்கள் எதுவும் கலெக்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ மங்காத்தா இன்னும் 4 நாளைக்கு ஃபுல்லாகிடுச்சு தேட்டலாம். அதோட அந்த படங்கள் திணறுனா இப்போது திரௌபதி 2 மங்காத்தா கூட அது வந்துச்சு. இப்போ அவர் இயக்குனர் மோகன்ஜி அவர் தைரியத்தை பாராட்டணும் சார். மோகன்ஜி தைரியத்தை. ஒரு மனுஷன் படம் சரியான வசூல் இல்லைங்கிறது 3 நாள் சொல்கிறார் சார். இருந்தாலும் ஓப்பன் வீடியோவில் யாருக்கு தைரியம் வரும்? எல்லாருமே ஃப்ளாப்பான படத்துக்கு ஒரு 2வது நாளே வெற்றிலாம் கொண்டாடிருக்காங்க. படம் கலெக்ஷன் ஆகலை, ஆனால் சக்ஸஸ் மீட்டிங். ஆனால் ஒரு மோகன்ஜிங்கிற ஒரு இயக்குனர் உண்மையை நான் பாராட்டுறேன். மங்காத்தாவோட விட்டு தப்பு. மங்காத்தாக்குள்ளே வரவேற்பு என் படத்துக்கு இல்லை, அங்கேயும் ஓப்பனிங் வந்து என் படத்துக்கு இல்லைன்னு ஒரு மனுஷன் 3வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான்னா உண்மையிலே ஒரு தைரியமான இயக்குனர் அவர். பொய்யா வந்து என் படம் வெற்றி ஒரு 2 நாள் இவ்வளோ வசூல், 3 நாள் அந்த வசூல்னு சொல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் படம் நல்ல டாக் இருக்குது,
பார்த்தவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குங்கிறாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பிரமாண்டமாக எடுத்திருக்காங்க, எல்லாம் பாராட்டெலாம் இருக்குது. என்னன்னா நம்மளுக்கு மக்கள் வந்து இந்த சிறிய படங்கள் பார்க்க பயப்படுற சொல்லல, அந்த பயம் வந்து அங்கே போகாமல் ஏற்கனவே வெற்றி அடைஞ்ச படம் மங்காத்தா வரும்போது அதுக்கு போயிடறாங்க. அப்போ சிறிய படங்கள் பார்க்குற பயத்தை நம்ம தமிழ் திரையுலகம் கொடுத்துருக்கு. கொடுத்தனால தான் தயங்குறாங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, ரஜினி சார் படமே, அடுத்து எஜமான், மன்னன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் சார் படம் தெரி, இது மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கு. நிறைய படங்கள் ரீரிலீஸுக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இது இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இங்கேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் ராஜன் சார் ப்ரொடியூசரை பற்றி பேசிட்டே இருப்பார். உஷாராக இருங்கய்யா, சரியாக இருங்கய்யா, கரெக்டாக இருங்கய்யா அப்படின்ட்டு. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டமைப்பு வேணும். இப்போ ரீரிலீஸ் வரும்போது இன்னும் சின்ன படங்கள் பண்ணக்கூடாது, அதெல்லாம் வரணும். ஏன்னா நம்ம தான் பாதிப்பு, நம்ம தான். இது மங்காத்தாவை ஓடாலும் பாதிப்பு இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஓடி பல கோடி வசூலான படம் அது. ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு படம் அதோட மோதி சரியாக போலிங்கும்போது இது வாழ்க்கை பிரச்சனை. அது ஓடினாலும் பிரச்சனை இல்லை, ஓடலாம் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே வெற்றி படம் தானே. படையப்பா வந்து ஓடினாத்தான் ரஜினி மார்க்கெட்டா, மங்காத்தப்ப ஓடினாத்தான் அஜித்துக்கு மார்க்கெட்டா? அது ஒரு ஃபேண்டசி. ரீரிலீஸுங்கிறது ஃபேண்டசி, ஸ்ட்ரெயிட் ரிலீஸுங்கிறது வாழ்க்கை, வாழ்வாதாரம். அப்போ ஃபேண்டசி படம் ரிலீஸ் ஆகும்போது வாழ்வாதாரம் படம் அடிபடுது. இன்னைக்கு திரௌபதி 2ங்கிறது இன்னைக்கு மங்காத்தோட ரிலீஸ் ஆகி அது வசூல் தள்ளாடுது. இதெல்லாம் பிடிச்சிட்டு கவனிக்கணும். நம்ம நாட்டுக்கு அப்படியே வெளியே வந்து அன்னைக்கே அடிச்சு நம்ம ஓச்சு போகிறோம் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர். இது நிறைய படம் வரப்போகுது. அது சாத்தான் சொல்கிறேன். நிறைய படங்கள், ரஜினி படம் நிறையா இருக்குது, விஜய் படம் நிறையா இருக்குது, அடுத்து அஜித் படம் நிறையா ஆரம்பிச்சுருவாங்க. உன்னை இருந்தால அது ஒன்று ரெடியாக இருக்குது, போயிட்டுருக்கு. அது ஒன்று. இன்னொன்று, நம்ம சினிமாவில் இருந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இப்போ ஒன்று, ஜனநாயகன். யாரும் வந்து இப்போ கவலைப்படுற மாதிரி தெரில. அதை பற்றி சென்சார் பிரச்சனையில் ஒரு படம் சென்சார் பிரச்சனையில் இத்தனை நாள் இழுத்தடிக்குங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இது சென்சார் காரணமா, சில மத்திய அரசு காரணமா, பிஜேபி காரணமா? எல்லாம் விடுங்க சார். ஒரு படம் சார், சென்சார் ஒரு படைப்புங்கிறது சில சென்சார் வன்முறை குறைம்பாங்க, ஆபாசம் அதிகம் ஆபாசத்தை குறைம்பாங்க, இல்லை கூடுதலாக இருந்தால் ஏசி பிட்டு கொடுத்துருவாங்க, ரிலீஸ் பண்ணிக்கோ, ஆனால் ஏசி பிட்டு தான்பாங்க. இவ்வளோ தானே சார் மேட்ரு, இவ்வளோ தானே மேட்ரு. அதில் நீங்கள் கட் பண்ண சொல்லி கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிடிவாதம் இருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும். என்ன சொன்னீங்க? என்ன வெளிப்பட கோர்ட்டு படக்கும் வெளிப்படைத்தன்மை வேணும், அதுவும் இல்லை இங்கே. இப்போ நான் ஒரு 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 இயக்குனர், ஆனால் சினிமாக்காரன் நான் பேசும்போது, ஒரு திரைப்படம் ஏன் ஒரு சென்சாருக்கு போய் ஏன் அத்தனை நாள் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது? நான் ஒன்றே சொல்கிறேன், மத்திய அரசுக்கும் சொல்கிறேன், சென்சாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு ஆண்டில் தமிழ் திரையுலகில் மட்டும் ஒரு ஆண்டில் 1000 கோடிக்கு மேலாக எங்கள் சினிமா வரிப்பணம் உங்களுக்கு வருது. டிக்கெட்டில் மட்டும் சரி, டிக்கெட்டில் மட்டுமே உங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே வருது. அதுபோக நடிகர்கள் இங்கே 200 கோடி வாங்குறாங்க, 250 கோடி வாங்குறாங்க, 100 கோடி வாங்குறாங்க, 50 கோடி வாங்குறாங்க. இவங்க கட்டுற டேக்ஸ் இருக்குல்ல, 200 கோடிக்குன்னா கண்டிப்பாக அவங்க 20 கோடியாவது கட்டி ஆகணும். இவங்க கட்டுற நடிகைகள் டைரக்டர்கள் இவங்க கட்டுற டேக்ஸும் 1000 கோடிக்கு மேலே உங்களுக்கு வருது, கூட வரும் சொல்கிறேன். அப்போது எங்கள் திரையுலகை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி வரி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த பணத்தில் தான் சென்சார் ஆஃபீஸருக்கும், சென்சார் உறுப்பினர்களுக்கும், சென்சார் அமைப்புக்கும் சம்பளம் தராங்க. எங்கள் பணம். அதை நீங்கள் மனசில் வைக்கணும் சார், ப்ளீஸ். ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது. உடனடி தீர்வு வேணும். என்ன பிரச்சனை? வெளிப்படுத்தணும் வேணும்ல. ஒரு திரைப்படத்தை ஏன் இவ்வளவு ஒரு மாதம் கூட முடிவு வரணும்? என்ன மத்திய அரசும் சிந்திக்கணும், சென்சாரும் தயவுசெய்து சிந்திங்க. ஒரு படத்தை வந்து ஒரு சென்சாருங்கிறது நீங்கள் உங்கள் தணிக்கைக்குள்ளே தான். சிலதை தனிச்சு விட்டுருங்க, கட் பண்ணி தூக்குங்க, இது வேணாம், இதான் மேட்ரு, அதை சொல்லிட்டு முடிவுக்கு வர முடியானே. இது என்னன்னா, நம்ம ஜனநாயகத்து படத்துக்கு தான், விஜய் படத்துக்கு தான் அப்படின்ட்டு மற்றவங்க சும்மா இருக்கக்கூடாது.
நாளைக்கு நமக்கும் வரும் நாளைக்கு. அப்போ இதுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்து இது பண்ணணும். தயவுசெய்து ஜனநாயகன் கோர்ட்டுக்கு போயிடுச்சு சார். கோர்ட்டு போனால் வெளிப்படுத்தணும் வேணும்ல. எதுக்காக கோர்ட்டு கேஸ் போட்டிருக்காங்க? அப்போ நாங்கள் எந்த கட் பண்ண சொன்னால் கட் பண்ணல, ஏதோ ஒரு வரணும்ல. மர்மமாகவே இருக்கக்கூடாது. ஜனநாயகம் விரைவில் தணிக்கை செய்து படம் வெளிவர வேண்டும். அதுக்கு நாங்களும் காத்திருக்கோம். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் மீது மிகுந்த அக்கறை கொண்ட, தமிழ் திரைப்படத்தின் மீது ஆர்வமும் அக்கறையும் கொண்ட பெரியோர்களே, மேடையில் இருக்கிற என் அருமை தம்பி ஜாக்குவார் தங்கம், தயாரிப்பாளர், ஒரு நல்ல தமிழர். தமிழன் பண்பாடே நன்றி சொல்வது. ஒருத்தரை கூட விடல, எல்லாரையும் கோட் பண்ணி அற்புதமா நன்றி சொன்னார். அது தமிழனின் உயிர் பண்பாடு. அதாவது அரசியல்ல சொல்லுவாங்க, சொல்லதெல்லாம் செய்துட்டோம், சொல்லாதையும் செய்துட்டோம். ஓட்டு போட்டவங்களுக்கு செஞ்சிட்டோம், ஓட்டு போடாதவங்களுக்கு செஞ்சிட்டோம். இவரு ஒத்துழைச்சவங்களுக்கு செஞ்சிட்டார், நன்றி சொல்லிட்டாரு. ஒத்துழைக்காதவங்களுக்கு நன்றி சொல்லிட்டார். ஒரு அற்புதமான ப்ரொடியூசர், ஒரு நல்ல டைரக்டர் அண்ட் ஹீரோ. தம்பி அருண்குமார் சேகரன், எடிட்டர், மியூசிக், பாட்டு எழுதியவர், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மன திருப்தி என்னன்னா, ஒரு நல்ல படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், ஒரு 4 சாங், அற்புதமான சாங் பார்த்தோம். அதற்காக அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்த நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை சொல்லி, ஒரு தமிழ் பண்பாடு குத்து விளக்கு ஏற்றி ஆரம்பிச்சாங்க. குத்து விளக்கு ஏற்றுறது என்பது நம்முடைய தமிழ் பண்பாடு. இருள் நீங்கி ஒளி வீசணும். இப்ப அது மட்டும் இல்ல, குத்து விளக்கு பண்பாடு. குத்து விளக்கு ஏத்தனா என்னென்ன வேணும்? என்ன வேணும்? எண்ணெய், திரி, தீ. எண்ணெயை ஊற்றி திரிய வச்சு தீயை ஏத்துறோம். அது ஒரு 10 முறை சொல்லி பாருங்க. எண்ணெய், திரி, தீ, எண்ணெய், திரி, தீ, எண்ணெய் திருத்தி. கடவுளே, நான் இருளில் இருக்கிறேன், உனக்கு ஒளியேற்றுகிறேன், நீ என்னை திருத்தி என்னையும் வாழவை, மக்களையும் வாழவை என்பதுதான் அது. மனிதனுக்குள்ள பொறாமை, பொச்சரிப்பு, பொல்லாங்கு, தீய வழக்கங்கள், அவன் அழிஞ்சு போகணும், இவன் கெட்டு போகணும் என்று நினைக்கிற அந்த இருள் நீங்கி என்னை திருத்தி பிறரை வாழ வைக்க நானும் வாழ இறைவா அருள் புரி என்பதுதான் அது. அதுபோல இந்த படம் ஒளி வீச, மக்கள் மனதில் இருளைக்கு ஒளி வீச குத்து விளக்கு ஏற்றப்பட்டது. ஆக அந்த அருமை பண்பாட்டை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருந்தது சாங், 4 சாங் நல்லா இருந்தது. எடிட்டிங் நல்லா இருந்தது. பிக்சரைஸ் நல்லா இருந்தது. எல்லாரும் சொல்லிட்டாங்க படம் வெற்றி பெறணும், வாழ்த்தணும், உண்மையா வாழ்த்தணும்னு. கவிதா என்னை கடைசியா விட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல காரணம்னு சொன்னாங்க, ஏற்றுக்கிட்டேன். இந்த படம் வெற்றி பெறும். பெற்றா அவர் அடுத்த படம் எடுப்பார். சினிமாவுக்கு லாபம், சினிமா தொழிலாளர்களுக்கு லாபம். பணம் வந்ததுன்னா திருப்பி எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த படத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. அதுபோல் ப்ரொடியூசருக்கு போட்ட பணம் வந்து அடுத்து அவர் படம் எடுத்து பல 100 குடும்பங்களை வாழ வைக்கணும், தொழிலாளர் குடும்பங்கள் என்பதை வாழ்த்தி, இந்த தமிழ் சினிமாவை பழி வாங்கிறதுக்குனே சில காரியம் நடக்குது. ஜனநாயகன் ஒரு படம், அது ஹீரோ பெரிய ஹீரோ, அவர் சாதாரணமாக நடிச்சு ஹீரோவா இருந்திருந்தா இந்த குடும்பம் வந்திருக்காது. அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் தான் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆறுவேன் என்ன அடம் பிடிச்சார் பாருங்க, அதில் நிறுத்தணும்.
யாருமே எடுத்த உடனே நான் தான் முதலமைச்சர்னு சொல்ல வரலாறே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. எலெக்ஷன் நின்று மக்கள்கிட்ட சொல்லி மக்கள் பெருவாரியா வாக்கு போட்டு எம்எல்ஏக்கள் அதிகமா மெஜாரிட்டி வந்து அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எடுத்த உடனே நான் முதலமைச்சர்னா 50-60 வருஷமா கட்சி நடத்துறாங்களே அவங்க எல்லாம் என்ன ஆவாங்க? அதுல யாருக்கோ ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சு. கூப்பிட்டு பார்த்தாங்க, இல்ல நான் தனிதான்ட்டாரு. தனிதானே, ஜனநாயகத்தை பார்த்துக்கிறேன். அது இந்திய ஜனநாயகம். அதாவதுங்க, ஒரு படம் முழுசா எடுத்து யாரு ஹீரோ, எந்த கட்சியெல்லாம் நான் பேச வரல. தமிழ் சினிமா நிலை என்ன? ஒரு படம் எடுத்து முடிச்சாச்சு, அது 400 கோடி 500 கோடியா தெரியாது. ஹீரோவுக்கு மட்டும் 250 கோடி, ஒரு 100 கோடியில படம் 350 கோடி இருக்கும், அவ்வளவுதான். ரைட். ஒரு முதலாளி ஒரு தயாரிப்பாளர் பண்ணான். இப்ப கஷ்டம் யாருக்கு? தயாரிப்பாளருக்கு. ஹீரோக்கள் படம் வரலன்னு வருத்தப்படலாம், ஆனா பணம் வரலன்னு கஷ்டப்படுறாரா? பணம் வாங்கிட்டாரு, எப்போ கொடுத்துட்டாங்க, அதனால அவரு கஷ்டம் இல்லை. ஆனா பணம் போட்ட முதலாளி, எங்க தயாரிப்பாளர் அவஸ்தப்படுறார். இதுல என்ன நியாயம்னா நிச்சயம் நியாயமே இல்லை, பழிவாங்குதல் ஒண்டிதான். டிசம்பர் 19 படம் பார்த்துடுறாங்க, 22 சர்டிபிகேட் கொடுக்குறேன், கட்டெல்லாம் கொடுக்குறாங்க. 24 கட்டு கொடுத்தாச்சு. 24ஆம் தேதி சர்டிபிகேட் வரும்னு நம்பினா பதிலே இல்லை. சென்சார் போர்டு பதிலே சொல்ல, இவங்க மெயில் அனுப்புறாங்க, சர்டிபிகேட் அதான் இல்லை. அப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போன உடனே லாக். ஒரு மாசம் மேல ஆகுது, படம் வரல. அப்போ இவ்வளவு ஒரு ஒரு அரசியல் பழி வாங்குதல் என்பது, அவர் எங்க போறாரு என்ன? இப்ப பாருங்க, நாளைக்கு அவர் சொல்லட்டும், நான் இந்த கட்சியோட அலைன்ஸ் போயிடுறேன் சொல்லட்டும், நாளை அந்த சாயந்தரம் 1 ஹவர்ல வீட்டுக்கு சர்டிபிகேட் போயிடும். அப்போ 100க்கு 100 இது அரசியல் விளையாடுது, அது தவறு. சினிமா உலகை பழிவாங்காதீர்கள். அவருக்கு குரல் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. ஏன்னா மற்றவங்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் யாருக்கும் குரல் கொடுக்கல, அவர் யாருக்கும் கொடுத்தது இல்லை. அதனால இப்ப எல்லாரும் அவரை விட்டாங்க. அதனால அவருடைய தைரியத்தில் அவர் தான் இனி வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் காப்பாற்றணும். ஆகவே நான் எந்த அரசானாலும், இது மத்திய அரசு தான் காரணம், மாநில அரசு மேல சொல்ற அர்த்தமே இல்லை. முதலமைச்சரே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி பழி வாங்கக்கூடாது என்று அவரே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கார். ஆகவே இது எந்த அரசானாலும் இந்த ஜனநாயகத்தை விரைவில் விஷயத்தை முடிச்சு, கோர்ட் மேட்டை முடிச்சு, அந்த படம் ரிலீஸ் ஆகி ப்ரொடியூசர் காப்பாற்றப்பட வேண்டும். அதான் என் நோக்கம், வேற என் நோக்கம்லாம் இல்லை. அடுத்து அவர் படம் தயாரித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கொடுக்கணும். அந்த நோக்கத்தோடு தான் நான் சொல்லுகிறேன், ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும். உங்கள் அரசியலுக்காக சினிமாவை பழிவாங்காதீர்கள் என்று பொதுவாக சொல்லி, இந்த ப்ராமிஸ், சத்தியம், உண்மை, மெய், சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த படம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த பணம் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. நான் தயாரிப்பாளரும் கலைஞர்களையும் வாழ்த்தி, இந்த படம் வெல்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.